ஹாய் விவாஸ், நம்ம பிஞ்சஸ் பற்றி பல்வேறு தகவல்களை இந்த ஃபார்ம்லேருந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இன்னும் ஒரு 5 பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கேஜ் வாங்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் வச்சுருக்குறாங்க. செப்பரேட் பண்ணியிருக்காங்க, செப்பரேட் ப்ரீடிங்கும் போட்டிருக்காங்க, காலனி ப்ரீடிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள் அந்த லிங்க்கில். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ வந்து யூஸ் பண்ண கேஜி, அதாவது பிஞ்சஸுக்காக யூஸ் பண்ண கேஜி, யாரோ ஒரு நண்பர் வந்து அந்த கேஜ் வந்து அவங்க வளர்க்க முடியாததுனால கடையில், அதாவது காயலாங்கடையில் போக வேண்டிய அந்த கேஜ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் செப்பரேட் பண்ணுற அந்த கேஜ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் ரஸ்ட் பிடிச்சி கொஞ்சம் பழைய கேஜாக இருக்குது. அவங்க வந்து வேண்டாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கடையில், இரும்பு கடையில் போனதை இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து விலை கம்மியாக கிடச்சிருக்குது. இனி வந்து இவங்க இதை பெயிண்ட் பண்ணி டப்பாலாம் மாட்டி செட் பண்ணணும். இந்த கேஜி சைஸு பார்த்திங்கன்னா, இந்த அகலம் வந்து 1.5 அடி, இது உயரம் வந்து 1 அடி, இந்த நீளம் வந்து 1 அடி. ஸோ இது வந்து செப்பரேட் தனியாக கேஜு. ஸோ ரஸ்ட்டு மட்டும்தான் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பெயிண்ட் அடித்தோம்னா புதுசாகிடும், சூப்பராகிடும். ஏன்னா நம்ம கேஜி செட்டப் பண்ணோம்னா கொஞ்சம் செலவாகும். அதை விட இது வந்து ரொம்ப கம்மியான விலையில் ரேட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பார்ட்டேஷன், இது வந்து வழி அதுக்கு நம்ம தீனி வைக்கிறதுக்குரிய இது. ஸோ இது வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு இவங்க வந்து 1 இன்ச்சு கேப் வச்சுருக்குறாங்க இதில் கீழே. ஸோ இதில் வந்து நம்ம எதாவது பேப்பர் விரிச்சோம்னா இதில் உள்ள வேஸ்ட் எல்லாம் அதில் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனுடைய இது வந்து கீழே வராது. அதுக்காக இதிலே செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தான் ஒரு ட்ரே இதில் வச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இவங்க வந்து வேப்பங்குச்சி, அதாவது குருவி நிற்கிறதுக்கு வேப்பங்குச்சி வச்சுருக்குறாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து இதில் இப்படி செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செட்டப்புக்காக எல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க. இனி பெயிண்ட் கொண்டு வந்து அடித்து இதை நியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம போடுவோம், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வந்து 3, 4, 5 கூண்டு இருக்குது. ஸோ இதில் 5 கூண்டு இருக்குது. எல்லாமே டப்பா போட்டு வச்சுருக்குறாங்க. சீக்கிரமாக இதை வந்து நியூ கேஜாக செட்டப் பண்ணி இதில் பேர் பிரித்து நல்ல பேர் விடுவாங்க பிஞ்சஸ்ஸு. ஸோ அப்போ வந்து நம்ம உள்ள செட் பண்ணும்போது எல்லாம் செட் பண்ணி க்ளீனாக ஆன பிறகு உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறோம். பார்த்திங்கன்னா இவங்க கிளியராக எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க, தனித்தனியாக செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நீட்டாக இருக்குது. கேஜி சைஸு அவ்வளோதான், 1.5க்கு 1 போட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கேஜ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணால் கொடுங்க, 2க்கு 2 அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ சிறுசு தான் பண்ணக்கூடாது, பெருசு எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நன்றி. மேலும் அப்டேட் வந்து பண்ணுறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.